அருட்குறவர் எழிற்கையிலை முழுக்காவல் நந்தி பிரானடிகள் போற்றி தெருட்சி பெருமணக்கமல சனற்குமார முனிவர் இருத்தாள் திருத்தாள் போற்றி இருட்டு மலத்தகல் சத்யஞான தரிசினி சரண இணைகள் போற்றி மருட்சியுரு பரஞ்சோதியரும் சீலகுரு பரங்கால் மலர்கள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டாரினைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருணந்தினர்த்தாள் போற்றி நிரண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சிரண்ட தில்லை நகர் உமாபதியார் திரு செம்பதும திருத்தாள் போற்றி அங்கணன் கையை காக்கும் மகம்படி தொழின்மை பூண்டு நங்குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி பங்கைய துளுவனாளும் வெத்திரப்படை பொறுத்த செங்கை எம்பெருமான் நந்திசீர் அடிக்கமலம் போற்றி தேசரு மாணிக்கமென சிறந்த சிறு திருவாஜகத்தில் பேசு திருச்சிவபுராணத்தகவர் பெருமை சொலில் ஈசர் தமக்கு இயல்பான திருநாமம் முதலையையும் மாசரவே வாழ்கவென்ன வாழ்த்துகின்ற அருட்குறிப்பா வாதவூரடிகள் என்கோன் திருவடிகளே சரணம் அநேக சரணம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவே என்பார் அவர் முன்னே நெறிப்பாய் நாயேன் இருப்பெனோ நம்பினித்தான் சிரிப்பார் சாதுக்களுடைய நிலையை இங்கு வர்ணிக்கின்றார். இவர் ஆட்கொள்ள பெற்றது உண்மையாக இருப்பின் சாவு வந்திருக்காது, எனவே இவர் ஆட்கொள்ள பெற்றது என்பது பொய் என்று கூறி சிரிப்பார்களாம் சிலர். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார். தேனிப்பார் என்றால் தேனித்தல் என்றால் தியானம். சிரிப்பு களிப்பு என்கின்ற நிலைகள் நின்று மறையும். அந்த நிலை யாண்டும் நம்முடனேயே உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் தியானிப்பார், உன்னை தியானம் செய்வார். திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். ஆனால் உன் திருநாமம் தரிப்பார். மறையும் தன்மை கொண்டதான சில பாவங்கள், சிரிப்பதோ களிப்பதோ தியானிப்பதோ தோன்றி மறையும் இயல்புடைய இந்நிலைகள் யாண்டும் நம்முடனே நீடித்திழைக்க வேண்டும் என்றால் உன் திருநாமம் தரிப்பார். உன் திருவைந்தெழுத்தை சதா காலமும் ஓதுவார், தரித்த வண்ணம் இருப்பார். நெறிப்பு ஆயி நாயேன், இவ்வாறு மகான்களுடைய நிலை என்றால் நரிப்பாய் துன்புற்றிருத்தல் என்னோட வழக்காகி விட்டதே.
சிரிப்பதும் களிப்பதும் திணிப்பதும் ஆகிய 3 உயர்நிலைகள் இருந்தாலும் என் நிலையோ துன்புற்று இருக்க வேண்டும் என்ற ஒரு கூப்பாடு விஷயமாக ஆகிவிட்டது. எனவே திருவைந்தெழுத்தை அடியார்கள் கூற, இந்த நிலைகளை யாரிடத்தில் நான் சென்று கூறுவேன்? கூறினால் அவர்களோ என்னை பார்த்து சிரிக்கின்றார்கள். திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். திருவார்த்தை என்றால் அருள் புரிந்ததான அமுதமயமான கருணையினை விரிப்பார், வார்த்தைகளாக கூடுவார்கள் அடியார்கள், மையடியார்கள். மெச்சுவாறு பிறர் கூட்ட கேட்டு தான் மெச்சுவார். தரிப்பார் உன் திருநாமம், உன் நாமத்தே தரித்த வண்ணம் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். பொன்னம்பலத்தே இடது பதம் தூக்கி ஆடும் அம்பலவானா உன் திருவடிக் கடல்களை தியானித்து உன் நாமத்தை செப்பி அதனால் ஏற்படுகின்ற ஆனந்த அனுபவத்தால் சிரித்து கழித்து தியானித்து அடியாரோடு கூறி அந்த அனுபவத்தை பரிமாறிக்கொண்டு அதை அவர்கள் மெச்ச நாம் சரியான மார்க்கத்தில் தான் செல்கின்றோம். சிரிப்பாரும் கழிப்பாரும் தியானிப்பாரும் இதை மெச்சுவதாலே அடியார்கள் மெச்சுவிட்டால் இறைவன் தலை ஆட்ட வேண்டும். பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே. அவர்கள் இவ்வாறு உன்னை கூடி பரவி இவ்வாறு அவர்கள் கழிக்கும் சமயத்தில் நான் ஒருத்தன் மட்டும் இவ்வாறு துன்பற்று இருக்கலாமோ? நம்பி நித்தான் நல்காயே. நீதானப்பா இதற்கு பதில் கூற வேண்டும், நானா கூற இயலும் என்று தன் நிலையை அனுபவ இன்மையினால் ஏற்பட்ட துயர் நிறைந்த உலகத்திலே தான் ஆட்பட்டு அவதிப்படுகின்ற நிலையை கூறுகின்றார். மெய்யடியார்கள் நிலையை இவ்வாறு தான் நினைத்ததை தன் தேனினும் இனிய தீஞ்சுவை மிக்கதான திருவாக்கினாலே அவர் இவ்விதம் படம் பிடித்தாற் போல் நம் கண்முன்னே நிறுத்துவதினால் சிதம்பரம் மும்மணிக்கோவை தனிலே குமரகுருபர சுவாமிகள் மணிவாசக பெருமானை கொண்டாடும்போது கூறுகின்றார். பைந்தமிழ்னவென்ற சென்னா புலவன் ஐந்தினை உறுப்பில் நாற்பொருள் பயக்கும் காமம் சான்ற ஞான பணுவர்க்கு பொருளிடக் காட்டிய ஒரு பெரும் செல்வா என்று இவரை கொண்டாடி மகிழ்கின்றார். திருச்சதகம் தனியிலே மெய்யுணர்தல் அதிலே அடியார்களின் நிலையை விளக்கிய மணிவாசக பெருமான் கோயில் முத்தப்பதிகத்திலே மெய்யடியார்களின் உயர்நிலையை விவரித்து தன் ஸ்திதியும் கூறுகின்றார். இவ்வாறு மெய்யடியார்கள் இருக்க நான் மட்டும் துன்புற்று இருக்கலாமோ என்று இறைஞ்சுகின்றார். இது கற்பன்யம் என்று தன்னை குறைத்து கொள்வது, அடியார்கள் பெருமையை உயர்த்தி காட்டுவது என்கின்ற பெரும் பண்பு, அந்த பண்பினை ஒற்றி அவ்வழித்தடத்தே நின்ற மணிவாசக பெருமான் அவர்கள் பெருமையை இவ்வாறு கூறுகின்றார். மேலும்